அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஜூன் மாதத்தில் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது, அது எந்தெந்த ராசி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். 5 ராசிக்காரர்களுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக டைமிங் கொடுத்துருக்கோம். உங்கள் ராசிக்கான டைமிங்கை தொட்டிங்கன்னா டைரக்டாக உங்கள் ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல ராகுவோட இணைஞ்சு மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். அதனால கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வலி வேதனைகள் தான் அதிகம் சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகள்ல நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும். தேவையில்லாத விரய செலவுகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிச்சிருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது. என்ன காரணம்னா, உங்க ராசி அதிபதியே உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடங்கல்கள் அகலும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். 2ஆம் இடம் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் பலமா இருக்க போது. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் இந்த தனஸ்தானத்துல இருக்கார். தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான புதனும் இங்க சுக்கிரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமாதிபதி உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் மாத முற்பகுதியில, அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் இந்த தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறாங்க. 4 கிரக சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தன வருமானத்துல பிரமாதமான யோக பலன்களை கொடுக்க போறாங்கிறது தான் உண்மை. பண வரவுக்கு இந்த காலகட்டத்துல பஞ்சம் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல பாண்டிங் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. உங்க சொல்லுனால உங்க பேச்சுனால நிறைய புகழ் அடைவீங்க. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான பண வருமானத்தை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க பேச்ச கடந்த காலகட்டங்கள்ல கேட்காதவங்க கூட இப்போ நீங்க பேசினா நிச்சயமா மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்துல இருக்கார். தனக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பயணங்களை மாத முற்பகுதியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். வரும் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மாத பிற்பகுதியில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகத்தை மாத பிற்பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது இடமோ வீடோ நீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தொந்தரவு வில்லங்கம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடம் கையெழுத்து சார்ந்த பாவகம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, முன்னின்று மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் மாத பிற்பகுதியில ஈடுபட வேண்டாம். ஆனா ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். புத்தி கூர்மையை வச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மாத பிற்பகுதியில புதனால ஆட்சி பலம் பெற்ற புதனால உங்களுக்கு கிடைக்க போகுது. பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் சிறப்பா இருக்கும். பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள், லாபங்கள், பண வரவுங்கிறது இருக்கும். பூர்வீகம் வகையில இருந்த கடந்த கால பிரச்சனைகள், பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கிறது, குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில இருந்த தடங்கல்கள் அகலக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே பிரமாதமா இருக்கு. மாத பிற்பகுதியில், அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க பஞ்சமாதிபதி முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். புதனுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார்.
புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட மாத பிற்பகுதியில சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகளில் நிறைய வெற்றிகளை உண்டாக்கி கொடுக்கும். 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா அப்பப்ப வந்து போயிருக்கும். ஆனா தனஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து உடல்நல தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். கடன் கேட்டா கடன் கிடைக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். எதிரிகள் வகையில இருந்த தொந்தரவுகள் நீங்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இந்த மாதத்துல கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத முற்பகுதியில. அதே மாதிரி குரு பகவானும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். நிச்சயம் திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சாதகமா தான் இருக்கும். கலத்தர காரகனோட குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலத்தரத்தை அமைத்து கொடுக்கும். திருமண அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு வலி வேதனை தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி இருப்பார். ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அஷ்டமாதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. உடல் நலத்துல சற்று கூடுதலா அக்கறை எடுத்துக்க பாருங்க. உங்க ராசி அதிபதி ஏற்கனவே உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் சற்று அதிகமா தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அஷ்டமாதிபதி உங்க ராசியில ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அசையா சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சுப பலன்களையும் சிறப்பான முறையில ஏற்படுத்தி தான் கொடுக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அயல் நாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அயல் நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பண வரவு, அதே மாதிரி தந்தை மூலமா அனுகூலம் உண்டாகக்கூடிய அமைப்பு, நல்ல பொருளாதார வளர்ச்சி. பெரும்பாலும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம், அன்றைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்க என்ன தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி, லாபங்கள் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். உங்களால சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்க முடியும். உங்க லாபங்கள் கூடும், உங்க கையிருப்பு கூடும். 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வளமான வாழ்க்கை அமையும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கிட்டையாவது பணத்தை நம்பி கொடுக்காதீங்க. குடும்ப வருமானம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். தன வருமானம் சிறப்பா இருக்கும். ஆனா அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி பண விஷயத்துல குறிப்பா இறங்காதீங்க. எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் இன்னமும் சிறப்பு பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும், வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும்.
எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். உங்க எண்ணங்கள் ஈடேறும். உங்க சிந்தனை திறன், பேச்சு, செயல் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். ஆனாலுமே உங்க ராசி அதிபதியா இருக்கும் சுக்கிரன் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாவும் இருக்கார். 6ஆம் இடம் வலுக்க கூடாது. 6ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. அதிகமா கடன் வாங்காதீங்க. உடல் நலத்துல சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க. எதிரிகள் வகையிலையும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மாத பிற்பகுதியில தனஸ்தானத்துல 6ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க. தனஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத முற்பகுதியில உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்க, உதாரணத்துக்கு ஜோதிடர், ஆசிரியர், வக்கீல், பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, பினான்சியல் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, நீதிபதி, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோக பலன்கள் காணக்கூடிய காலகட்டமா இருக்கும். கையிருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பண வருமானம் திருப்திகரமா இருக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும். உங்க பேச்சினால அனுகூலம் இருக்கும். இனிமையான பேச்சால கடினமான விஷயங்களை கூட பேசியே சாதிச்சிருவீங்க. மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 14ஆம் தேதி உங்க தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் இங்க சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். சுகஸ்தானாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம், சிறப்பான யோக பலன்களை காணக்கூடிய அமைப்பு. பண வருமானம் மிகவும் திருப்திகரமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்ச கேட்பாங்க. குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சி நிலவும். சுகஸ்தானாதிபதி புதாதித்ய யோகத்தோட செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்துல சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், பூமி, மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும். தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தாய் மூலமா உங்களுக்கும், உங்க மூலமா தாய்க்கும் அனுகூலங்கள் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும். மாத முற்பகுதியில சூரியன் உங்க ராசியிலேயே சுக்கிரனோட ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். பஞ்சமாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசியில மாத முற்பகுதியில இருக்கார். நல்ல ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பாக்கியம் சிறப்பா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பூஜை புனஸ்காரங்கள், பஜனை, கும்பாபிஷேகம் இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீகத்து மூலமா ஒரு சிலருக்கு வரவு இருக்கும். வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கை மூலமா வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு. குலதெய்வ அருள் பரிபூரணமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமா வருமானம் இருக்கும். உங்க புத்திசாலித்தனத்தினால வருமானம் இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, லாபம் அதிகரிக்கும். சிக்கனமா எதுலையுமே செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். நீதி, நேர்மை, நியாயம் இதையெல்லாம் முறையா கடைபிடிக்கக்கூடிய நபரா இந்த காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க. இங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும், பஞ்சமாதிபதி இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதி 12ல மறைஞ்சிருந்தாலுமே கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும், கலத்திர காரகனான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று கலத்திர ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல இருந்த தடங்கள்
தடங்கல்கள் விலகும். ஆனாலுமே கலத்திரஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கூட்டு தொழில் சேரவங்களும் கூட்டாளிகள் கிட்ட சற்று அனுசரித்து செல்வதும், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. குரு உங்க பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா காதலிக்கிறீங்க, ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு, ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருந்தாலுமே உடனே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கும், உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஆனாலுமே ஒரு சில நேரங்கள்ல சில எதிர்மறை எண்ணங்களும் உங்க மனசுல இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் நேர்மறையா அணுக பாருங்க. எதிர்மறை எண்ணங்களை கைவிடுறது உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதி சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும். தந்தையுடைய சொத்து விருத்தியாக கூடிய அமைப்பு. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கார். இன்னொன்னு பாக்கியஸ்தானத்து குரு பகவானும் பார்க்கிறார். தந்தை வழியில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும். தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும். தொழில்ல நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். தொழில்ல வீழ்ச்சி இருக்காது. இந்த காலகட்டத்துல தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு, குலத்தொழில் சேரவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. கடவுளுடைய அருளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாவே இருக்கு. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில்ல நல்ல கௌரவத்தை உண்டாக்கும். நல்ல நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கும். தலைமை தாங்கும் பண்பு சிறப்பா இருக்கும். எதுலையுமே நியாயமா நேர்மையா நடந்துப்பீங்க. குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். நீங்க எந்த தொழில ஈடுபட்டாலுமே சரி, நல்ல லாபங்கள் காண்பீங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு. கையில ஓரளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்க முடியும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த விரய செலவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். விரையாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தர்ம செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் பயணம் பண்ணணும், எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய, யோக பலன்கள் காணக்கூடிய சிறப்பான மாதமா தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த மாதத்துல கூடுதல் சிறப்பு பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன? வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும், அம்மன் வழிபாடு செய்யறதும், செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்கிறது கூடுதல் விசேஷம். உங்க ராசி அதிபதியே பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி
பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், புத்தி கூர்மை, புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள், ஹோமம் இதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்துல நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாத பிற்பகுதியில உங்க ராசி அதிபதி, அதாவது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மிதுன ராசியில, அதாவது தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட பலமா செயல்படும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஓன் பிசினஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். அதே மாதிரி பதவி உயர்வை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க என்ன வேலை பண்றீங்கனாலும் சரி, நல்ல பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னதானம் செய்யறதுல ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சமுதாயத்துல உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கூடும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் நல்ல வளர்ச்சி நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே சில மன தடுமாற்றத்தையோ, முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தை கேது பகவான் ஏற்படுத்தினாலுமே பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள், செயல்கள் ஈடேறும். மன குழப்பம் தீரும். கேது குரு பார்வையினால சுபத்துவம் அடைந்து பெரிய அளவுல உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார். தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். அப்போ வாக்கு பலிதம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். தந்தையுடைய தொழிலை ஒரு சிலர் எடுத்து நடத்தி அதுல மிகப்பெரிய லாப முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல இருக்கும். சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, கோவில் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். கட்டிட பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. வருமானம் பெருகும். அதே மாதிரி உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும். கையில் பணம் தங்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அமைப்பும் தன யோகம், வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், கோவில் திருப்பணிகள் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு மனைவி மூலமா வருமானம் இருக்கும். அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிறைய பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது மாதம் முழுவதுமே தனஸ்தானம் சிறப்பாவே இருக்கு. முயற்சி ஸ்தானத்தை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பார்த்து உங்க முயற்சிகளில் நிறைய தொந்தரவுகளை, தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார். தைரிய வீரியத்தை குறைச்சிருப்பார். சகோதர வகையில சில தொந்தரவுகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தி இருப்பார். ஆனா பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவும், புதனும், சனியும், சுக்கிரனும் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு, முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயமா நல்ல வெற்றி இந்த காலகட்டத்துல இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். எதுவா இருந்தாலும் பேசியே சாதிச்சிருவீங்க. ஆனாலும் 3ஆம் அதிபதி அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம். நெருப்பு சம்பந்தமான விஷயங்களையும், கூர்மையான ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் சமயங்களையும், இரும்பு சார்ந்த உபகரணங்களை கையாளும் போதும், கூர்மையான பொருட்களை கையாளும் போதும்
கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போகக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். சகல விதமான சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழியில இருந்த கடந்த கால மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாய் வர்க்கம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். சுகபோகம் கூடும். நிலம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், சுகபோகம், சௌகரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். காதல்ல வெற்றியை கொடுக்கும். பெரியவங்களை மதிச்சு வாழக்கூடிய அமைப்பு, தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நகைச்சுவை உணர்வு, இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமஸ்தானாதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால, அதுவும் பாக்கிய பார்வையா பார்க்கிறார். அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில கடந்த காலகட்டத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனாலும் பஞ்சமாதிபதி 6ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். காதலர்களுக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. 6ஆம் இடம் வலிக்கும் போது கடன், நோய் எதிர்ப்பு, பகை அதிகரிக்கலாம். அதனால தேவையில்லாம உங்க கெப்பாசிட்டியை மீறி கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி உடல்நல தொந்தரவு சின்னதா இருந்தா கூட உடனடியா மருத்துவ சிகிச்சை எடுக்கும் போது பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாம பாத்துக்கலாம். எதிரிகள் வகையிலையும் இந்த காலகட்டத்துல சற்று எச்சரிக்கையோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அப்போ கலத்திரம் அமையக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். திருமண தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். என்னதான் இங்க 7ஆம் இடத்துல ராகு இருந்து திருமணத்துல சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே கலத்திர ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா திருமண யோகத்தை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா சிறு சிறு தடங்கல்களை தாண்டி அதுக்கப்புறமா திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானம் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இந்த 8ஆம் இடம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இந்த 8ஆம் இடம் தான். சோ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும். இது சரள யோகம். நிச்சயமா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி, மனை, நிலம், இடம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல அறிவுத்திறனை உண்டாக்கும். அரசு சம்பந்தமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத துவக்கத்துல. அதனால தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்கும். அதே மாதிரி தந்தையுடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். நீண்ட காலமா பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். மாத பிற்பகுதியில உங்க பாக்கியாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு செல்வதும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசாங்க தேர்வு எழுதி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். தந்தையுடைய சொத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இது. தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமைப்பு. பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமரக்கூடிய அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில்ல நேர்மை வெற்றி கொடுக்கும். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நீங்க என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும்.
விரையாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய பேர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க, பிடிச்ச இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளியூர்ல வெளிநாட்டுல அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சூரிய பகவான் மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதி விரையாதிபதி சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்திலையும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வகையில சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் இது. இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சிவாலய வழிபாடு செய்யறதும், செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்த காரணத்தினால மனசளவுல ஒரு சில குழப்பங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருக்கும். அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம், சில ஹெல்த் இஷ்யூஸ் இதையெல்லாம் கொடுத்திருக்கும். எதிர்மறை எண்ணங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால மன வலிமை பிறக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியுங்கிற ஒரு தைரிய வீரியம் பிறக்கும். ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ மனசுல நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். தனஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா குடும்பத்துல சுப காரியங்கள் செய்ய முடியாம தடங்களா இருந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். திருமண வரன் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா அமையும். மனைவி மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும். திருமணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, உதாரணத்துக்கு திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க, மேட்ரிமோனி நடத்துறவங்க, திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க, இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பொதுப்பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பேச்சு வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும், இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்துல தேடி வருவாங்க. தொழில் வகையிலையும் இந்த காலகட்டம் சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம், நல்ல கல்வி ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரத்துக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். இங்க ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஒண்ணுமே இல்லாத சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட காதலர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல சில தடங்கல்கள் ஏற்படுத்தினாலுமே பஞ்சமாதிபதி கலத்திரஸ்தானத்துல இருக்கார். இன்னொன்னு, கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துல நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஹர்ஷி யோகம், நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு வந்தாலுமே அது உடனே சரியாகும். எதிரிகள் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை, விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கட்டிடப்பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், லாபகரமான சூழல் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். ஆனாலுமே 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். 6ஆம் இடம் வலுக்கும் போது
இது ருண ரோக சத்ரு ஸ்தானம் இல்லையா? ருணம், ரோகம், சத்ரு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும். அதாவது கடன், நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும். அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க. பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம். உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. உடல் நலத்துல சற்று கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். வயிறு சார்ந்த உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ரத்தம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஏற்கனவே பிபி, சுகர் இதெல்லாம் இருக்கவங்க சற்று உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க பாருங்க. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். காதல் ஸ்தானாதிபதியான குரு பகவானும் களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். களத்திர காரகனான சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அவர் உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். திருமண அமைப்பு 100% சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் பார்ட்னர்னால நல்ல அனுகூலங்கள் இருக்கும். கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வகையிலையும் மாத பிற்பகுதியில ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அஷ்டமாதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இந்த 8ஆம் இடம் இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும். நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கும், சொத்து பலத்தை கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு சார்ந்த வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும். நல்ல அறிவு, புத்தி கூர்மை இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு வருமானம் காணக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான யோக பலன்கள் காணக்கூடிய காலகட்டம் இது. தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வகையிலையும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் வகையில கொஞ்சம் கவனம், நிதானம் அவசியம் தேவைப்படும். பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது தகுந்த ஆலோசனைகள் அவசியம் தேவைப்படும். லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத முற்பகுதியில களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மனைவி மூலமா ஒரு சிலருக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல நல்ல முன்னேற்றம், நல்ல யோகங்கள் காணக்கூடிய அமைப்பு சகல விதத்திலையும் திருப்திகரமான மனநிலையையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா மாத பிற்பகுதியில புதன் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால லாபங்கள் ஓரளவுக்கு இருந்தாலுமே அது பெருசா உங்களால சேர்த்து வைக்க முடியாத நிலை இருக்கலாம். ஆனாலுமே இவர் ஆட்சி பலம் பெற்று புதன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏதாவது சுப விஷயங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு, உதாரணத்துக்கு இடம் வாங்குறதுக்காகவோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, அல்லது மனைவி பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுக்கறதுக்கோ, இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக செலவுகள் செய்வீங்க. விரையாதிபதியான சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று களத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கேயே சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். நல்ல சொத்து சேர்க்கை பிரமாதமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா விநாயகர் பெருமான் வழிபாடு. அதுலயும் குறிப்பா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கும் உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவர் தனிச்சு இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானோட சேர்க்கை பெற்றும், உங்க 6ஆம் அதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்றும், சுகஸ்தானாதிபதியான புதனோட சேர்க்கை பெற்றும் சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசி அதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். குறிப்பா இசை சார்ந்த துறைகள்ல, எழுத்து சார்ந்த துறைகள்ல, கவிதைகள்ல இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஆர்வம் பிறக்கும். எதையாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் இந்த காலகட்டத்துல பிறக்கும். ஆபரண சேர்க்கை இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாகும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். ஆனாலுமே உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதுலையும் சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும். முடிவெடுக்கிறதுல சில நேரங்கள்ல தடுமாற்றம் இருக்கலாம். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல இந்த காலகட்டத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்க விஷயத்திலையும் உங்க பர்சனல் விஷயங்கள்லையும் அடுத்தவங்களுடைய மூன்றாம் நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க. தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்து அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். வாக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும், பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, பைனான்ஸ் கடை வச்சிருக்கவங்க, வட்டிக்கு விடுறவங்க, ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர், நீதிபதி, மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளிநாட்டு வருமானம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் வகையிலையும் அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பான முறையில தான் இருக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து செய்வீங்க. குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க. வாக்குப்பளிதம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். பண வருமானம், தன வருமானம் இந்த காலகட்டத்துல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். பணத்துக்கு பெருசா பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நான் பார்த்துப்பேன், என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். புதுசா எதையாவது உருவாக்குவீங்க. சகோதர வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரி ஆர்வம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா வண்டி வாகன காரகனான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி புதனும் மாத பிற்பகுதியில ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா இடம், பூமி, மனை, வீடு கட்டுற யோகம் இது எல்லாம் சிறப்பாவே இருக்கும். இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதி புதனும் ஆட்சி பலம், அதே மாதிரி சுகபோக காரகனான சுக்கிரனும் ஆட்சி பலம், அதே மாதிரி பூமி காரகனான செவ்வாயும் ஆட்சி பலம். அப்போ நிச்சயமா சுகபோகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பா இருக்க போது. புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்றவங்களை விட தன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு, அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் தாயோடையும் நல்ல பாண்டிங் இருக்கும். தாய் மூலமா அனுகூலங்கள் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள்ல இருந்தது, பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கூட சரியாகி தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கார். அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார். மாத முற்பகுதியில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானம் தேவைப்படும். ஏன்னா 6ஆம் அதிபதி சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதர வகையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்களை எல்லாம் இந்த சூரிய பகவானால ஒரு சில மீனராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா உண்டாகலாம். தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களுடையும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகும் காரணத்தினால வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற புதனோட சேர்க்கை பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம். அப்போ தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா வீட்டு பக்கத்திலேயே உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. உங்க பக்கத்திலேயே எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் வகையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும்
எந்த விஷயத்தையும் உங்களோட பர்சனல் விஷயங்கள் எதையுமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஆனா வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். பணி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழி அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில, அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு மாத முற்பகுதியில உங்க திருமணம்ங்கிறது உங்க சுய முயற்சியினால இருக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மீனராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல தடங்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலுமே இப்போ குரு பகவான் இந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு கேது பகவானால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகன்று திருமண பாக்கியம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே மாதிரி மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு புதன் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு 100% திருமண பாக்கியம் கைகூடி வரும். கலத்தர காரகனான சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்தர ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். மாத பிற்பகுதியில கலத்தர ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற போறார். அப்போ நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்துல திருமண யோகம்ங்கிறது வரும். அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும். சகோதர வகையில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே இங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். ஆவணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்க ஏதாவது இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, இல்ல வீடு வாங்குறீங்க, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆவணங்கள் கரெக்டா இருக்கா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, வில்லங்கம் இருக்கா, இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, முன்னின்று யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பின்னாடி சிக்கல்கள் வரலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிடாம உங்க பர்சனல் விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய அனுகூலங்கள், வெற்றி, நீங்க நினைச்ச இடத்துக்கு செல்லக்கூடிய முன்னேற்றகரமான காலகட்டம் இது. கூடுதலா முயற்சி எடுங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்லும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம். அதே மாதிரி வீட்டு செல்ல பிராணிகள் வகையில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். வீடு கட்டுறதுல சில காலம் தற்காலிகமான தடங்கல்கள் உண்டாகலாம். வாகனங்கள்ல பழுது உண்டாகலாம். உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். தன வருமானம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அயல்நாட்டு தொடர்பு உண்டாக்கி கொடுக்கும். அயல்நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பணவரவு, தந்தைக்கு முன்னேற்றம், தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது, பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கார். தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில சில மாற்றங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழில் வகையிலையோ வேலை காரணமாவோ பயணங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தொழில சற்று அலைச்சல்களை அதிகப்படுத்தும். ஆனாலுமே உங்களுக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொழில் வகையில அவசரத்தன்மை இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவசரத்தன்மையை தவிர்த்துக்க பாருங்க. அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் அவசியம் தேவைப்படும். லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார். லாபங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில விரயங்களா போகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா உங்க செலவுகளை மாத்திக்க பாருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்யறத சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உடல்நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கலாம்.
செய்யலாம். செய்யும் தொழிலில் லாபங்களை சற்று குறைக்கலாம். விரையாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபவிரயங்கள் இருக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் செய்யறது, அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.